விருச்சிக ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான வார ராசி பலன். விருச்சிக ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிக்கு 8ஆம் பாவத்துடன் சுக்கரனுடைய தொடர்புகள் வருது. அதே சமயம் 7ஆம் இடத்துக்கு எந்த ஒரு சுபகிரக தொடர்பும் இல்லை. அதனால என்ன ஆகுனாக்கா, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்கன்னா சப்போர்ட்டுக்கு ஆள் கிடைக்காது. அதை நல்லா நோட் பண்ணிங்க. ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனைலேருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் தன்னந்தனியாக எல்லா விஷயத்துலையும் போராடுற மாதிரி இருக்கும். நீங்க சொல்லலாம், இது எனக்கு கை வந்த கலை, இது வரைக்கும் எல்லா பிரச்சனையும் தனியாக தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனைகளை பார்த்து சண்டை வம்பு போட்டு நெருப்பில் நின்ன மாதிரியான சுச்சுவேஷன் தான் நிறையா போயிருக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அமைதி என்பது உங்களுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம், ஆர்ப்பாட்டம் என்பது ஒத்து வரக்கூடிய விஷயங்கள் தான். அதனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தனிச்சை அமைப்பில் 6ஆம் பாவத்துடன் தொடர்புல வருது. ஸோ நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல செயல்பாடுகள், உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இது எல்லாமே உங்களுடைய ஆர்ப்பாட்டத்தின் அமைப்புல கை நழுவி போற வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? நீங்க வந்து ஒரு கோபதாபத்திற்கு மத்தியில வாழக்கூடிய நபர் அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கிறதுக்கு இந்த வாரத்துல வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் கொஞ்சம் பொறுத்து அமைதியா போனாலுமே உங்களை வந்து சீண்டி பார்க்கவும் ஒரு சில விஷயங்கள் மற்றவங்க மூலியமாக ஆரம்பிக்கும். அதனால என்ன ஆகுனாக்கா, கொஞ்சம் பட்டும் படாம இருக்கிறது தான் நல்லது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். காரணம் என்னன்னாக்கா, உங்க பக்கம் சப்போர்ட்டுக்கு, உங்க பக்கம் நியாயத்தை பேசவோ இந்த வாரத்துல சரியான ஒத்துழைப்பு அடுத்தவங்கள்ட்ட இருந்து கிடைக்காது. ஒரு நபரை தேடி போய் பார்க்குறீங்கன்னா கூட சரியான முறையில் அங்கேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. மிக முக்கியமாக வாகன அமைப்புகளில் எந்த ஒரு தவறுகளும் செய்யாத வகையில் இந்த வாரத்தை கடத்துறது நல்லது. வாகன விஷயங்கள் உங்களுக்கு சரிவர அமைப்புள்ள இல்லை. அதற்கு அடுத்த நிலைமையாக செவ்வாயுடைய மிக முக்கியமான விஷயமாக சிவப்பு நிற பொருட்கள் மூலியமாக உங்களுக்கு பின்னடை வர வாய்ப்பு இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிவப்பு நிற பொருட்கள் மூலியமாக. அதற்கு அடுத்த நிலைமையாக சந்திரனுடைய அமைப்புகள் மட்டும் வாரத்தில் கிட்டத்தட்ட 2 மற்றும் 3ஆம் இடத்துல தொடர்புல வருது. பணம், பொருளுக்கு இதில் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. அதே சமயம் குறுகிய வட்டத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு கை நழுவி போக வாய்ப்பு உள்ளது. குறுகிய தூரத்தில் பக்கமாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அந்த விஷயம் நடக்காம கை நழுவி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் ஒரு சில விஷயங்களுக்காக ஒரு சில நபர்கள்ட்ட நீங்கள் அதிகமாக ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து பணம் செலவு செய்து சில விஷயத்த செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா விரையாதிபதி சுக்கிரன் வந்து கிட்டத்தட்ட 6க்கு வரக்கூடிய செவ்வாயோட அமைப்புள்ள நகரத்து. அதனால என்ன ஆகுனாக்கா, உங்களோட தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு ஒரு சில நபர்கள்ட்ட கொஞ்சம் கூடுதலாக ஒரு பணமோ மற்ற விஷயங்களோ உடல் உழைப்பு எதுவுமே கொஞ்சம் அதிகமாக செலுத்தி செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். அதற்கு அடுத்த நிலைமையாக எந்த ஒரு புதிய மாற்றமும் இந்த வாரத்தில் தேவையில்லை. ஏதாச்சும் ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணிக்கணும், மாற்றணும், நம்மளே மாறணும், நம்மளே இந்த இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள், மாற்றங்கள், சேஞ்சுகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு கை கொடுக்காது. அதுவே உங்களுக்கு வில்லங்கமாக மாறிடும். ஏதாச்சும் ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ண போனீங்கன்னாக்கா, அந்த சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சிரமத்துக்குள்ளானதாக மாறிடும். அதுக்கப்புறம் அந்த சிரமத்தையே நீங்கள் தள்ள தூக்கி போட்டு, பரவாயில்ல எனக்கு இந்த சிரமம்லாம் பழகணுச்சுன்னு சொல்லி கால நேரத்தை அதில் விரயம் பண்ணுவீங்க. உங்களுடைய கோபதாபங்கள் கால நேரத்தை விரயம் பண்ணிடும். யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இதுதான் மிக முக்கியமான பலன்.